குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாயிருக்கிறது. அருமையான ஒரு வசனம். ஒருவேளை இன்னைக்கு காலையில ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க, வழி தெரியாம புரியாம இருக்கிறீங்க, எப்படி டிசைட் பண்றதுன்னு இருக்கிறீங்கன்னாக்கா, கண்டிப்பா கர்த்தர் சொல்றாரு, உங்க வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. ஸோ பெஸ்ட் கத்தர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, நீங்க என்ன வழி நடத்துன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே குழம்பி போய் என்ன டிசைட் பண்றது, என்ன தீர்மானம் பண்றது என்று புரியாம இருக்கிறாங்கனாக்கா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது என்று சொன்ன தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெரியோர்களையும் சிறியோர்களையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி, தங்களுடைய வேலைக்கு போகிறவர்களையும், தங்களுடைய பிசினஸ்க்காக போகிறவர்களையும், பிள்ளைகளுக்காக படிக்க போற பிள்ளைகளுக்காக, காலேஜ் ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்டர்வியூக்கு போக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஜாப்ல சேர்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழிகளையும் உம்முடைய நினைவுகளையும் நீர் ஆண்டவரே, நீர் அங்க செய்து காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் மட்டுமே நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக இயேசு சுவாமி, ஒருத்தருக்கும் ஆண்டவரே, முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கூட இருந்து எல்லா வழிகளையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, வியாதியை குறித்து கவலையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்கப்பா ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் உம்முடைய வழிகளை நீர் காட்டி அவங்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருத்தரும் நீங்க வழி நடத்துங்க சுவாமி. தூர தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வழிகளையும் நினைவுகளையும் இந்த நாளிலே அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. உம்மை நம்பி வந்தவங்களை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே, குடும்பங்கள் பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி இல்லாமல் ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே, கதறி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புரியல ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அணைத்துக் கொள்வீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. உம்முடைய கரம் அவளை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. எங்களை சமாதானத்தோடு வழி நடத்தி இரவில நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே வீட்டுக்கு வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருத்தருக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்து அவங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you all. கண்டிப்பா இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தோடு நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you all. Have a blessed day.